ஓம் சாந்தி. 17/12/2025. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் மனம் சொல் செயலில் மிக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அனைவரையும் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும். யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. கேள்வி: இரட்டை அஹிம்சையாளராக ஆகக்கூடிய குழந்தைகள் எந்த ஒரு கவனம் வைக்க வேண்டும்? பதில்: யாருக்கும் துக்கம் ஏற்படும் வகையில் அப்பேற்பட்ட எந்த ஒரு வார்த்தையும் வாயிலிருந்து வெளிப்படக்கூடாது என்ற கவனம் வைக்க வேண்டும். ஏனென்றால் வார்த்தைகளினால் துக்கம் கொடுப்பது கூட இம்சையாகும். இரண்டாவது, நாம் தேவதையாக ஆகப் போகிறவர்கள். எனவே நமது நடத்தை மிகவும் ராயலாக இருக்க வேண்டும். உணவு பழக்கங்கள் மிகவும் உயர்ந்ததாகவும் இருக்கக்கூடாது, மிகவும் தாழ்ந்ததாகவும் இருக்கக்கூடாது. பாடல்: பலவீனமானவருடன் பலசாலியின் சண்டை. ஓம் சாந்தி. தன்னை ஆத்மா என்று உணர்ந்து அமருங்கள். மேலும் தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று இனிமையிலும் இனிமையான அருமையான குழந்தைகளுக்கு தந்தை ஒவ்வொரு நாளும் முதலில் புரிய வைக்கிறார். கவனம் தேவை என்று கூறுகிறார்கள் அல்லவா? எனவே ஒன்று, தந்தையின் பக்கம் கவனம் கொடுங்கள் என்று தந்தை கூறுகிறார். தந்தை எவ்வளவு இனிமையானவர்! அவருக்கு அன்பின் கடல், ஞானக்கடல் என்று கூறப்படுகிறது. எனவே நீங்கள் கூட அன்பானவராக வேண்டும். மனம், சொல், செயலில் ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. தந்தை கூட யாரையும் துக்கப்படுத்துவது இல்லை. தந்தை சுகம் நிறைந்தவர்களாக ஆக்குவதற்காக வந்துள்ளார். நீங்கள் யாருக்கும் எந்த விதத்திலும் துக்கம் கொடுக்க கூடாது. அப்பேற்பட்ட எந்த ஒரு செயலும் செய்யக்கூடாது. மனதின் அளவில் கூட வரக்கூடாது. ஆனால் அந்த நிலை கடைசியில் இருக்கும். சிறிது கர்ம இந்திரியங்கள் மூலம் ஏதாவது தவறு ஏற்படுகிறது. தன்னை ஆத்மா என்று உணர்ந்து இருந்தீர்கள், மற்றவர்களையும் சகோதர ஆத்மா என்று பார்த்தீர்கள் என்றால் பிறகு யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டீர்கள். ஷரீரத்தை பார்க்கவில்லை என்றால் எப்படி துக்கம் கொடுப்பீர்கள்? இதில் மறைமுகமான உழைப்பு உள்ளது. இது முழுவதுமே புத்தியின் வேலையாகும். இப்பொழுது நீங்கள் தங்க புத்தி உடையவராக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் தங்க புத்தி உடையவராக இருக்கும் பொழுது அதிகமான சுகத்தை பார்த்தீர்கள். நீங்கள் தான் சுகதாமத்திற்கு அதிபதியாக இருந்தீர்கள் அல்லவா? இது துக்கதாமம் ஆகும். இதுவோ மிக எளிதானது. அந்த சாந்தி தாமம் நமது இனிமையான இல்லம். பிறகு அங்கிருந்து பாகத்தை ஏற்று நடிக்க வந்துள்ளோம். துக்கத்தின் பாகம் வெகு காலமாக நடித்தீர்கள். இப்பொழுது சுகதாமத்திற்கு செல்ல வேண்டும். எனவே ஒருவரை ஒருவர் சகோதரர் என்று உணர வேண்டும். ஆத்மாவிற்கு துக்கம் கொடுக்க முடியாது. தன்னை ஆத்மா என்று உணர்ந்து ஆத்மாவிடம் உரையாடி கொண்டிருக்கிறோம். ஆத்மாதான் பீடத்தில் வீற்றிருக்கிறது. இது கூட சிவபாபாவின் ரதம் ஆகும் அல்லவா? பெண் குழந்தைகள் கூறுகிறார்கள், நாங்கள் சிவபாபாவின் ரதத்தை அலங்கரிக்கிறோம், சிவபாபாவின் ரதத்திற்கு உணவூட்டுகிறோம். எனவே சிவபாபா தான் நினைவில் இருப்பார். அவர் நன்மை செய்யக்கூடிய தந்தையாக உள்ளார். கூறுகிறார், நான் 5 தத்துவங்களுக்கும் நன்மை செய்கிறேன். அங்கு எந்த ஒரு பொருளும் கஷ்டம் கொடுப்பது இல்லை. இங்கோ சில சமயம் புயல், சில சமயம் குளிர், சில சமயம் ஏதாவது ஆகிக்கொண்டே இருக்கிறது. அங்கு எப்பொழுதும் வசந்த காலம். துக்கத்தின் பெயரே இருக்காது. அது சொர்க்கமாக இருக்கிறது. தந்தை உங்களை சொர்க்கத்திற்கு அதிபதியாக ஆக்க வந்துள்ளார். உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் அவரே. உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை, உயர்ந்ததிலும் உயர்ந்த சுப்ரீம் ஆசிரியர் கூட ஆவார். எனவே அவசியம் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராக தான் ஆக்குவார் அல்லவா? நீங்கள் இந்த லக்ஷ்மி நாராயணராக இருந்தீர்கள். இந்த எல்லா விஷயங்களையும் மறந்துவிட்டுள்ளீர்கள். இந்த தந்தை தான் வந்து புரிய வைக்கிறார். ரிஷி முனிவர்கள் ஆகியோரிடம் நீங்கள் படைப்பவர் மற்றும் படைப்பை பற்றி அறிந்துள்ளீர்களா என்று கேட்கும் பொழுது தெரியாது தெரியாது என்று கூறிக்கொண்டு இருக்கிறார்கள்.
அவர்களிடம் ஞானம் இல்லாமல் இருக்கும் பொழுது பிறகு பரம்பரையாக எப்படி நடக்க முடியும்? இந்த ஞானத்தை நான் இப்பொழுதுதான் கொடுக்கிறேன் என்று தந்தை கூறுகிறார். உங்களுக்கு சத்கதி கிடைத்து விட்டது என்றால் பிறகு ஞானத்தின் அவசியம் இருக்காது. துர்கதி ஆவதே இல்லை. சத்யுகத்திற்கு சத்கதி என்று கூறப்படுகிறது. இங்கு இருப்பது கீழான நிலை. ஆனால் நாம் துர்கதியில் இருக்கிறோம் என்பது கூட யாருக்கும் தெரியாது. தந்தைக்கு விடுவிக்க கூடியவர், வழிகாட்டி, படகோட்டி என்று பாடப்படுகிறது. விகார கடலிலிருந்து அனைவருடைய படகையும் கரையேற்றுகிறார். அதற்கு பார்க்கடல் என்று கூறுகிறார்கள். விஷ்ணுவை பார்க்கடலில் காண்பிக்கிறார்கள். இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் பாடல். பெரிய பெரிய குளங்கள் உள்ளன. அதில் விஷ்ணுவின் பெரிய சிலைகளை காண்பிக்கிறார்கள். நீங்கள்தான் முழு உலகத்தின் மீது ஆட்சி புரிந்துள்ளீர்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார். அநேக முறை தோல்வி அடைந்துள்ளீர்கள் மற்றும் வெற்றி அடைந்துள்ளீர்கள். காமம் மிகப்பெரிய எதிரியாகும். அதன் மீது வெற்றி அடைவதால் நீங்கள் உலகை வென்றவராக ஆகிறீர்கள். எனவே மகிழ்ச்சி நிறைந்தவராக ஆக வேண்டும். குடும்ப காரியங்களில், இல்லற மார்க்கத்தில் தாராளமாக இருங்கள். ஆனால் தாமரை மலரை போல தூய்மையாக இருங்கள். இப்பொழுது நீங்கள் முட்களிலிருந்து மலராக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். இது முள்காடு என்று தெரிய வருகிறது. ஒருவருக்கு ஒருவர் எவ்வளவு துன்பம் கொடுக்கிறார்கள், கொன்று கூட விடுகிறார்கள். எனவே உங்கள் அனைவருக்கும் இப்பொழுது வானப்பிரஸ்த நிலையாகும் என்று தந்தை இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு கூறுகிறார். சிறியவர்கள், பெரியவர்கள் அனைவருக்கும் வானப்பிரஸ்த நிலை. நீங்கள் சப்தத்திற்கு அப்பாற்பட்டு செல்வதற்காக படிக்கிறீர்கள். உங்களுக்கு இப்பொழுது சத்குரு கிடைத்துள்ளார். அவரோ உங்களை வானப்பிரஸ்தத்தில் அழைத்து செல்வார். இது பல்கலைக்கழகம். இறைவன் கூறுகிறார், நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பித்து ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக ஆக்குகிறேன். யார் பூஜைக்குரிய ராஜாக்களாக இருந்தார்களோ அவர்கள் பிறகு பூஜாரி ராஜாக்களாக ஆகிறார்கள். எனவே குழந்தைகள் நல்ல முறையில் முயற்சி செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள். தாராளமாக உண்ணுங்கள், அருந்துங்கள். ஸ்ரீநாத் துவாரகைக்கு செல்லுங்கள். அங்கு நெய்யால் தயாரிக்கப்பட்ட பொருட்கள் ஏராளமாக கிடைக்கின்றன. நெய் கிணறுகளே அமைக்கப்பட்டுள்ளன. சாப்பிடுவது யார்? பூஜாரிகள். ஸ்ரீநாத் மற்றும் ஜெகநாதர் இருவரையும் கருப்பாக ஆக்கிவிட்டுள்ளார்கள். ஜெகநாதரின் ஆலயத்தில் தேவதைகளின் ஆபாசமான சிலைகளை உருவாக்கியுள்ளார்கள். அங்கு சாதத்தை பெரிய அண்டாக்களில் சமைக்கிறார்கள். அது வெந்து விடும் பொழுது தானாகவே 4 பாகங்களாக ஆகிவிடுகிறது. சாதத்தை மட்டும் படைக்கிறார்கள். ஏனென்றால் இப்பொழுது சாதாரணமாக இருக்கிறார் அல்லவா? இந்த பக்கம் ஏழைகள், மேலும் அந்த பக்கம் செல்வந்தர்கள். இப்பொழுது பாருங்கள் எவ்வளவு ஏழையாக உள்ளார்கள். சாப்பிடுவதற்கும் குடிப்பதற்கும் எதுவும் கிடைப்பது இல்லை. சத்தியுகத்தில் எல்லாமே இருக்கும். எனவே தந்தை ஆத்மாக்களுக்காக வந்து புரிய வைக்கிறார். சிவபாபா மிகவும் இனிமையானவர். அவரோ நிராகாரமானவர். ஆத்மாவை தான் அன்பு செய்யப்படுகிறது அல்லவா? ஆத்மாதான் அழைக்கப்படுகிறது. உடலோ எரிந்து விட்டது. அவரது ஆத்மாவை அழைக்கிறார்கள், ஜோதியை ஏற்றுகிறார்கள். இதிலிருந்து ஆத்மாவிற்கு இருள் ஏற்படுகிறது என்று நிரூபணமாகிறது. ஆத்மா ஷரீரம் இல்லாமல் இருக்கிறது. பிறகு இருள் ஆகியவற்றின் விஷயம் எப்படி இருக்க முடியும்? அங்கு இந்த விஷயங்கள் இருப்பது இல்லை. இவை எல்லாமே பக்தி மார்க்கமாகும். தந்தை எவ்வளவு நல்ல முறையில் புரிய வைக்கிறார். ஞானம் மிகவும் இனிமையாக உள்ளது. இதில் கண்களை திறந்து கேட்க வேண்டி உள்ளது. தந்தையை பார்ப்பீர்கள் அல்லவா? முன்பெல்லாம் பெண் குழந்தைகள் பாபாவை பார்த்த உடனேயே தியானத்தில் சென்று விடுவார்கள். தாங்களும் குழுவாக அமர்ந்திருக்கும் பொழுது கூட தியானத்தில் சென்று விடுவார்கள். கண்கள் மூடி இருக்க ஓடிக்கொண்டே இருப்பார்கள். அதிசயமாக இருந்ததல்லவா? தந்தை புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது நான் சகோதர ஆத்மாவிடம் பேசுகிறேன், சகோதரனுக்கு புரிய வைக்கிறேன் என்று உணர்ந்திருங்கள். நீங்கள்
எல்லையில்லாத தந்தையின் ஆலோசனையை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்களா? நீங்கள் இந்த கடைசி பிறவியில் தூய்மையாக ஆனீர்கள் என்றால் தூய்மையான உலகிற்கு அதிபதியாக ஆகிவிடுவீர்கள். பாபா அநேகருக்கு புரிய வைக்கிறார். ஒரு சிலரோ நாங்கள் அவசியம் தூய்மையாக ஆகிவிடுவோம் என்று சட்டென்று கூறிவிடுகிறார்கள். தூய்மையாக இருப்பது நல்லதுதான். குமாரி தூய்மையாக இருக்கும் பொழுது அனைவரும் அவருக்கு தலை வணங்குகிறார்கள். திருமணம் செய்து கொண்டார் என்றால் பூசாரி ஆகிவிடுகிறார். அனைவருக்கும் தலை வணங்க வேண்டி இருக்கிறது. எனவே தூய்மை நல்லதுதானே. தூய்மை இருக்கிறது என்றால் சுகம், அமைதி இருக்கிறது. அனைத்தும் தூய்மையை பொறுத்ததாகும். ஹே பதீத பாவனரே வாருங்கள் என்று அழைக்கிறார்கள். தூய்மையான உலகில் ராவணன் இருப்பதே இல்லை. இது ராமராஜ்யமாக இருக்கிறது. அனைவரும் பால் பாயசம் போல இனிமையாக இருப்பார்கள். தர்மத்தின் ராஜ்யம் இருக்கும். பிறகு ராவணன் எங்கிருந்து வந்தான்? ராமாயணம் ஆகியவற்றை எவ்வளவு அன்புடன் அமர்ந்து கூறுகிறார்கள். இவை எல்லாமே பக்தி. எனவே பெண் குழந்தைகள் காட்சிகள் பார்க்கும் பொழுது நடனம் ஆடுகிறார்கள். சத்தியம் என்ற படகு ஆடும் அசையும், ஆனால் மூழ்கி போகாது. வேறு எந்த சத்சங்கங்களுக்கும் செல்வதற்கு தடை விதிப்பதில்லை. இங்கு எவ்வளவு தடுக்கிறார்கள்? தந்தை உங்களுக்கு ஞானம் அளிக்கிறார். நீங்கள் பிகே ஆகிறீர்கள். பிராமணர்களாக அவசியமாக வேண்டும். தந்தை சொர்க்கத்தை உருவாக்குகிறார். எனவே அவசியம் நாம் கூட சொர்க்கத்தின் அதிபதியாக ஆக வேண்டும். நாம் இங்கு நரகத்தில் ஏன் விழுந்திருக்கிறோம்? இதற்கு முன்பு நாமும் பூசாரியாக இருந்தோம் என்பது இப்பொழுது புரிய வருகிறது. இப்பொழுது மீண்டும் 21 பிறவிகளுக்கு பூஜைக்குரியவர்களாக ஆகிறோம். 63 பிறவிகள் பூஜாரிகளாக ஆனோம். இப்பொழுது மீண்டும் நாம் பூஜைக்கு உரியவர்களாக சொர்க்கத்தின் அதிபதியாக ஆவோம். இது நரனிலிருந்து நாராயணனாக ஆவதற்கான ஞானம். நான் உங்களை ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாக ஆக்குகிறேன் என்று பகவான் கூறுகிறார். தூய்மையான ராஜாக்கள் தூய்மையற்ற ராஜாக்கள் தூய்மையான ராஜாக்களை வணங்குகிறார்கள். ஒவ்வொரு பேரரசரின் அரண்மனைகளிலும் அவசியம் ஆலயம் இருக்கும். அது கூட ராதை கிருஷ்ணர் அல்லது லக்ஷ்மி நாராயணர் அல்லது ராமர் சீதையினுடையதாக தான் இருக்கும். தற்சமயத்திலோ விநாயகர், ஆஞ்சநேயர் ஆகியோருக்கும் கூட ஆலயங்களை கட்டிக்கொண்டே இருக்கிறார்கள். பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு குருட்டு நம்பிக்கை உள்ளது! உண்மையில் நாம் ஆட்சி புரிந்தோம், பிறகு வாம மார்க்கத்தில் விழுகிறோம் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிந்துள்ளீர்கள். இது உங்களுடைய கடைசி பிறவி என்பதை தந்தை புரிய வைக்கிறார். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, முதலில் நீங்கள் சொர்க்கத்தில் இருந்தீர்கள். பிறகு இறங்கி இறங்கி தரைமட்டத்தில் வந்து விழுந்துள்ளீர்கள். நாம் மிகவும் உயர்ந்தவர்களாக இருந்தோம். மீண்டும் நம்மை தந்தை உயரமாக ஏற்றுகிறார் என்று நீங்கள் கூறுவீர்கள். நாம் ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கு பிறகும் படித்துக்கொண்டே வருகிறோம். இதற்கு உலக சரித்திர பூகோளம் திரும்ப நடைபெறுகிறது என்று கூறப்படுகிறது. நான் குழந்தைகளாகிய உங்களை உலகிற்கு அதிபதியாக ஆக்குகிறேன் என்று பாபா கூறுகிறார். முழு உலகத்தில் உங்கள் ராஜ்யம் இருக்கும். பாபா, நீங்கள் எப்பேற்பட்ட ராஜ்யத்தை அளிக்கிறீர்கள் என்றால் அதை யாரும் பறிக்க முடியாது என்று பாடல் கூட உள்ளதல்லவா? இப்பொழுதோ எவ்வளவு பிரிவுகள் உள்ளன! தண்ணீருக்காக, பூமிக்காக சண்டைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அவர்களுடைய மாநிலங்களை பராமரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். செய்யவில்லை என்றால் சிறுவர்கள் கல்லால் அடிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். இந்த நவயுக இளைஞர்கள் பயில்வான்களாக ஆகி பாரதத்தை காப்பார்கள் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆக அந்த பயில்வான் தன்மையை இப்பொழுது காண்பித்துக் கொண்டே இருக்கிறார்கள். உலகத்தின் நிலைமையை பாருங்கள், எப்படி இருக்கிறது! ராவண ராஜ்யம் ஆகும் அல்லவா? இது அசுர சம்பிரதாயமாக இருக்கிறது. நீங்கள் தெய்வீக சம்பிரதாயத்தினராக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். தேவதைகள் மற்றும் அசுரர்களுக்கு இடையே பிறகு யுத்தம் எப்படி நடக்கும்? நீங்களோ இரட்டை அகிம்சையாளராக ஆகிறீர்கள். அவர்கள் இரட்டை அகிம்சையாளர்கள் ஆவார்கள். தேவி தேவதைகளுக்கு இரட்டை அகிம்சையாளர் என்று கூறப்படுகிறது.
ஏற்படுகிறது. ஒருவருக்கு வார்த்தைகள் மூலமாக துக்கம் கொடுப்பது கூட இம்சையாகும் என்று பாபா புரிய வைத்தார். நீங்கள் தேவதையாகிறீர்கள். எனவே ஒவ்வொரு விஷயத்திலும் கம்பீரத்தன்மை இருக்க வேண்டும். உணவு பழக்கம் மிக உயர்ந்ததாகவும் இருக்கக்கூடாது, மிக தாழ்ந்ததாகவும் இருக்கக்கூடாது, ஒரே சீரானதாக இருக்க வேண்டும். அரசர்களாகியோர் மிக குறைவாக பேசுவார்கள். பிரஜைகளுக்கு கூட அரசர்களின் மீது அதிகமான அன்பு இருக்கும். இங்கோ என்னவாக ஆகிவிட்டது? எவ்வளவு புரட்சிகள் உள்ளன! இப்பேற்பட்ட நிலைமை ஆகிவிடும் பொழுதுதான் நான் வந்து உலகத்தை அமைதிப்படுத்துகிறேன் என்று தந்தை கூறுகிறார். அனைவரும் ஒற்றுமையாக ஒன்றாக ஆகிவிட வேண்டும் என்று அரசாங்கம் விரும்புகிறது. அனைவரும் சகோதரர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இதுவோ விளையாட்டாகும் அல்லவா? நீங்கள் எந்த ஒரு கவலையும் படாதீர்கள் என்று குழந்தைகளுக்கு தந்தை கூறுகிறார். தானியங்கள் கிடைப்பதில் இப்பொழுது கஷ்டம் உள்ளது. அங்கோ எவ்வளவு தானியங்கள் ஆகிவிடும் என்றால் பைசா கொடுக்காமலேயே எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு கிடைத்து கொண்டே இருக்கும். இப்பொழுது அந்த தெய்வீக அரசாட்சியை ஸ்தாபனை செய்து கொண்டு இருக்கிறார். நான் எப்பேற்பட்ட ஆரோக்கியத்தை அமைத்து கொடுக்கிறேன் என்றால் அங்கு ஒரு பொழுதும் நோய் ஏற்படவே ஏற்படாது, உத்தரவாதம் உள்ளது. நடத்தையை கூட நாம் இந்த தேவதைகளை போல ஆக்குகிறோம். எப்படி மந்திரி இருப்பாரோ அவ்வாறு அவருக்கு புரிய வைக்கலாம். யுக்தியுடன் புரிய வைக்க வேண்டும். கருத்துக்களை எழுதும் பொழுது மிகவும் நன்றாக எழுதுகிறார்கள். ஆனால் நீங்களும் புரிந்து கொள்ளுங்களேன். பிறகு கூறுவார்கள், நேரமில்லை என்று நீங்கள் பெரியவர்கள் கொஞ்சம் சப்தம் போட்டீர்கள் என்றால் ஏழைகளுக்கு கூட நன்மையாகும். இப்பொழுது அனைவருடைய தலை மீதும் காலன் நின்றுள்ளான் என்று தந்தை புரிய வைக்கிறார். இன்றைக்கு நாளைக்கு என்று காலன் சாப்பிட்டு விடுவான். நீங்கள் கும்பகர்ணனை போல ஆகிவிட்டீர்கள். குழந்தைகளுக்கு புரிய வைப்பதில் மிகவும் ஆனந்தம் ஏற்படுகிறது. பாபா தான் இந்த படங்கள் ஆகியவற்றை தயாரித்துள்ளார். தாதாவிற்கு இந்த ஞானம் இருந்ததா என்ன? உங்களுக்கு லௌகீக தந்தையிடமிருந்தும் பரலௌகீக தந்தையிடமிருந்தும் ஆஸ்தி கிடைக்கிறது. அலௌகீக தந்தையிடமிருந்து ஆஸ்தி கிடைப்பது இல்லை. இவரோ தரகர் ஆவார். இவருடைய ஆஸ்தி கிடையாது. பிரஜாபிதா பிரம்மாவை நினைவு செய்ய வேண்டியதில்லை. என்னிடமிருந்து உங்களுக்கு எதுவும் கிடைக்காது. நான் கூட படிக்கிறேன். ஆஸ்தி இருப்பதே ஒன்று எல்லைக்குட்பட்டது, மற்றொன்று எல்லை இல்லாத தந்தையினுடையது. பிரஜாபிதா பிரம்மா என்ன ஆஸ்தி அளிப்பார்? என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். இவரோ ரதம் ஆவார் அல்லவா? ரதத்தை ஒன்றும் நினைவு செய்ய வேண்டியது இல்லை. உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான் என்று கூறப்படுகிறது. தந்தை ஆத்மாக்களுக்கு வந்து புரிய வைக்கிறார். ஆத்மாதான் அனைத்தையும் செய்கிறது அல்லவா? ஒரு சட்டையை விட்டு மற்றொன்றை எடுக்கிறது. எப்படி பாம்பின் உதாரணம் உள்ளது. வண்டுகள் கூட நீங்கள் தான் ஆவீர்கள். ஞானத்தை பூம் பூம் என்று ஊதுங்கள். ஞானத்தை கூறி கூறி நீங்கள் யார் ஒருவரையும் உலகின் அதிபதியாக ஆக்க முடியும். உங்களை உலகத்திற்கு அதிபதியாக ஆக்கக்கூடிய அப்பேற்பட்ட தந்தையை ஏன் நினைவு செய்ய மாட்டீர்கள்? இப்பொழுது தந்தை வந்து விட்டார். ஏன் ஆஸ்தியை எடுக்கக்கூடாது? நேரம் கிடைப்பது இல்லை என்று ஏன் கூறுகிறீர்கள்? நல்ல நல்ல குழந்தைகளோ ஒரு நொடியில் புரிந்து கொண்டு விடுகிறார்கள். பாபா புரிய வைத்துள்ளார். மனிதர்கள் லக்ஷ்மியை பூஜை செய்கிறார்கள். இப்பொழுது லக்ஷ்மியிடமிருந்து என்ன கிடைக்கிறது? மேலும் அம்பாளிடமிருந்து என்ன கிடைக்கிறது? லக்ஷ்மியோ சொர்க்கத்தின் தேவி ஆவார். அவரிடமிருந்து பண பிச்சை கேட்கிறார்கள். அம்பாளோ உலகின் அதிபதியாக ஆக்குகிறார். அனைத்து விருப்பங்களையும் பூர்த்தி செய்ய வருகிறார். ஸ்ரீமத் மூலமாக எல்லா விருப்பங்களும் பூர்த்தி ஆகிவிடுகிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு
ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, நாம் இந்த கர்ம இந்திரியங்கள் மூலமாக எந்த ஒரு தவறும் ஏற்படக்கூடாது என்பதற்காக நான் ஆத்மா என்ற நினைவை உறுதிப்படுத்த வேண்டும். ஷரீரத்தை பார்க்க கூடாது. ஒரு தந்தையின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். இரண்டாவது, இப்பொழுது வானப்பிரஸ்த நிலை, எனவே சப்தத்திற்கு அப்பாற்பட்டு செல்வதற்கான முயற்சி செய்ய வேண்டும். அவசியம் தூய்மையாக வேண்டும். சத்தியம் என்ற படகு ஆடும் அசையும், ஆனால் அது மூழ்கி விடாது என்பது புத்தியில் இருக்க வேண்டும். எனவே தடைகளை கண்டு பயப்படக்கூடாது. வரதானம். நாடகத்தின் ஞானத்தின் மூலம் அசையாத ஸ்திதியை அமைத்துக் கொள்ளக்கூடிய இயற்கையை வென்ற மாயையை வென்றவர் ஆகுக. விளக்கம். இயற்கை அல்லது மாயையின் மூலம் எத்தகைய சோதனைத்தால் வந்தாலும் சிறிதும் குழம்பக்கூடாது. இது என்ன, இது ஏன், இந்த கேள்வியும் எழுந்தது சிறிதாவது எந்த ஒரு பிரச்சனையும் போராடக்கூடியதாக ஆகிவிட்டது என்றால் தோல்வி அடைந்து விடுவீர்கள். எனவே எது நடந்தாலும் உள்ளிருந்து இந்த சப்தம் வெளிப்பட வேண்டும். ஆஹா, இனிமையான நாடகம். ஆஹா, அப்படி இல்லாமல் ஐயோ என்னவாயிற்று, இந்த எண்ணம் கூட வரக்கூடாது. அப்படிப்பட்ட ஸ்திதி இருக்க வேண்டும். எந்த ஒரு சங்கல்பத்திலும் குழப்பம் இருக்கக்கூடாது. எப்பொழுதும் ஆடாத அசையாத நிலை இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இயற்கையை வென்றவர் மாயையை வென்றவர் என்ற வரதானம் கிடைக்கும். ஸ்லோகன். மகிழ்ச்சி தரும் செய்தியை சொல்லி மகிழ்ச்சியுறச் செய்வதுதான் உயர்ந்த காரியமாகும். அவ்யக்த சமிஞ்சை. இப்பொழுது நிறைந்தவர் மற்றும் கர்மாதீதாவதற்காக தீவிர ஆர்வத்துடன் செயல்படுங்கள். மகாரதிகளின் புருஷார்த்தம். இப்பொழுது விசேஷமாக இந்த பயிற்சியினுடையதுதான். அவ்வப்பொழுது கர்மாதீத் நிலை பழைய உலகில் பழைய கடைசி ஷரீரத்தில் எந்த விதமான நோயும் தனது உயர்ந்த நிலையை குழப்பத்தில் கொண்டு வரக்கூடாது. சுய சிந்தனை, ஞான சிந்தனை, சுப சிந்தனையாளர் ஆவதற்கான சிந்தனை மட்டுமே நடைபெற வேண்டும். அப்பொழுதுதான் கர்மாதீத் நிலை என்று சொல்வார்கள். ஓம் சாந்தி.